என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னிடத்தில் ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நாளை நீ சந்திக்கக்கூடிய ஒரு ஆண் நீ நிச்சயமாக எதிர்பார்த்திடாத ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கப் போகிறார். இவர் யார் என்றும் நடக்கப் போவது என்னவென்றும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த வராகி உடனிருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இனிமேலும் நீ கலங்காமல் உன் தாய் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு முழுக்க உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் நேரம் இது. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு கிடைத்திருந்தது என்றாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை சற்று தனித்து நின்று செயல்பட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதல்லவா? தன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவசியம் வந்துவிட்டதல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னோடு இந்த வராகி நான் இருந்து எடுத்துச் சொல்லும் விஷயங்களில் நீ முழுமையான கவனத்தை முதலில் செலுத்த வேண்டும். ஒரு சந்தோஷமான விஷயம் என் பிள்ளைக்கு சென்று சேர வேண்டும் என்றால் இந்த தாயானவள் அதற்காக எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் மிக பெரியது. எதுவும் சர்வசாதாரணமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. முட்டி மோதி பல சூழ்ச்சிகளை தாண்டி ஒவ்வொரு விஷயமும் இங்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க தொடங்கி இருக்கிறது. உனக்காக வேண்டி நான் உன்னோடு நிற்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களும் அத்தனை தெளிவாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் உன் தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக நிமிர்ந்து வாழச் சொல்லும். ஒருபோதும் என் பிள்ளையை தலைகுனிய நான் அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் இனி உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை நினைத்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையான விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுது சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்கிறாயோ அப்பொழுது தேவையற்ற விஷயங்கள் அத்தனையும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். எப்பொழுது நீ சந்தோஷத்தை முன்னெடுத்து வருகிறாயோ அப்பொழுது தேவையில்லாத கவலைகள் எல்லாமும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சோதனைகளை கடக்கிறோம், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் கண்டு நாம் வாழ்கிறோம் என்பதில் நாம் எப்பொழுதும் தெளிவோடு இருக்கத்தான் வேண்டும். நான் இருப்பதில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ, நாம் இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று உன்னுடைய மனது துடிக்கிறதோ அந்த விஷயத்தை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கானவள். எந்த நிலையிலும் உன்னை கைவிடாதவள். எந்த சூழ்நிலையிலுமே உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை எல்லாமும் கண்டு உனக்காக கண் கலங்குபவள் அல்லவா? நான் தாயாக நின்று உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் கவனத்தில் கொண்டு உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்த வருபவள். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முழுக்க உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிர்காலம் இங்கு என்னவாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும். தெளிவாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்தது போல உனக்கு இனி எந்த நாளிலும் உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்வருகின்ற நாட்களில் என் பிள்ளை
யோசிக்கின்ற பல விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலைகளில் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது நல்லதொரு பிடித்தம் இருக்கின்றதோ அப்பொழுது இந்த வராகியும் உன்னை தேடி வருவது உன் கண்களுக்கு தெரிந்துவிடும். நாம் ஆசைப்பட்டு விட்டால் மட்டும் போதுமா? எதையும் ரசித்து பழக வேண்டும். நாம் ஒரு சிறு புள்ளின் நுனியில் இருக்கின்ற பனித்துளியை எப்படி ரசிக்கிறோமோ அதுபோல இந்த வாழ்க்கையையும் நீ ரசித்து வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ரசனையோடு என்னவென்று காண வேண்டும். அப்படி நாம் ரசிக்க கற்றுக்கொண்டோமானால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதையெல்லாமும் மனதிற்குள் அப்படியே விட்டுவிட்டு, இவ்வளவுதான் இவர்களினுடைய குணம், இவர்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா விஷயங்களையும் தெய்வத்தின் அன்பு கொண்டு இவர்கள் சரி செய்திருப்பது தானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் இது போன்ற வாய்ப்புகள் உனக்கு கிடைத்தும் அதனை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறாயா? தெய்வம் தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. தெய்வம் தினம் தினம் உன்னை அன்பால் அரவணைத்து கொண்டிருக்கின்றது. இந்த தெய்வத்தின் பிடியில் உனக்கு நடத்தி தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகியானவள் உனக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கென முழுமைப்படுத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற காலம் எப்பொழுதுமே நன்மைக்கான காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள தெரிந்த பிள்ளைகள் பிழைத்து கொள்வார்கள். வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த வாய்ப்புகளை என்னவென்று பயன்படுத்த தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றவர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை தனக்கானதாக ஒருபோதும் பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசிக்கும் இந்த காலம் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ நிச்சயமாக என்னை உணரத்தான் போகிறாய். இப்பொழுது என் பிள்ளைக்கு தெரிகிறதா? அம்மா நம்மோடு தான் இருக்கிறாள், அவள் நமக்காகத்தான் வருகிறாள் என்பது இப்பொழுது என் பிள்ளைக்கு புரிகிறதா? நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ உணர்வதை இனி நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நல்ல நேரத்தை எதிர்கொள்வதும் நல்ல மாற்றத்தை புரிந்து கொள்வதும் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தேவையானது போல இந்த வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் மாறாதது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதனால் இப்பொழுது நடப்பது என்ன, இனி நடக்கப் போவது என்ன என்பதில் நீ சற்று தெளிவோடு இரு. அம்மா எப்பொழுதும் தெளிவோடு இரு, கவனமாக இரு, முன்னெச்சரிக்கையோடு இரு என்று அதிக அழுத்தத்தோடு சொல்கிறேன் என்றால் சுற்றி இருப்பவர்களாலேயே ஏதோ ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறப் போகிறது என்பதனால்தான். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் அதிகம் என்பதனால்தான். எப்பொழுது எது நடந்தாலும் நம்மை நாம் தயாராக வைத்திருப்பது தான் நல்லது. எப்பொழுது என்ன விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தில் நாம் தெளிவோடு இருப்பது தானே நல்லது. வேண்டும் என்றே இதையெல்லாமும் நடத்திவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இவர்கள் இருந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் நமக்கு எல்லாமுமாக நம் தெய்வம் இருப்பது நம் மனதிற்குள் நிச்சயமாக தெரிய வேண்டும். நம் தெய்வம் நம்மை வாழ வைப்பது எப்பொழுதும் உனக்கு புரிய வேண்டும். உள்ளதை உள்ளபடி உனக்கு நான் சொல்லிவிடுவேன். அதை தாங்கும் மனப்பக்குவம் உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் தாங்கிக் கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சரிவர புரிந்து கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை மாற்றங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நம்பிக்கை நிச்சயமாக பெற முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களையும் மாற்றிவிட முடியாது என்றாலும் சில நொடிகளில் நடக்கும் சில விஷயங்கள்
இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு இருக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யோசித்து பார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை உனக்கே வரம் என்பது புரியும். தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகின்றது இந்த வாழ்க்கை. வாழ்க்கை முடியும் வரையிலும் ஒரு புதிராகவே தோன்றிக் கொண்டிருக்கும். வாழ்ந்து பார். இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வசப்படுத்தி விடலாம். எதையும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே அது சாத்தியம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே யாருடைய மாறுதல்களுக்காகவும் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. யாரும் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. எந்த ஒரு உறவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது என்பதனை புரிந்து கொள். இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள். இதை நீ புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் நிச்சயமாக எதற்குமே நீ வருந்த மாட்டாய். எவ்வளவோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக நீ மாற்றி விடுவாய் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எதையும் கடந்து செல்ல வேண்டுமே தவிர ஒருபோதும் தூக்கி சுமந்து செல்லக்கூடாது. சுமைகள் எப்பொழுதுமே வழிகளை மட்டும்தான் கொடுக்கும். இரவுக்கு பின்னால் பகல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல துன்பத்திற்கு பின்னாலும் இன்பம் உண்டு. அதனால் இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதனையும் நாம் மறக்கக்கூடாது. இந்த நிலையும் நிச்சயமாக மாறும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எதுவுமே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அதை எல்லாமும் சரியாக நீ தெரிந்து கொண்டாலே போதும். நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியில்லாத ஒருவர் கையில் சென்று கிடைத்து விட்டால் கூழாங்கல்லாகத்தான் உன்னை எல்லோரும் பார்ப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. நீ கூழாங்கல்லா இருந்தாலும் தகுதி உள்ளவர்கள் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் என்பதுதான் உண்மை. உன் மதிப்பு உன்னை மட்டுமே முழுமையாக சார்ந்தது அல்ல. நீ எந்த இடத்தில் சென்று சேர்கிறாயோ அந்த இடத்தையும் சேர்ந்ததுதான். அதனால் உன்னோடு சேர்கின்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களை சரியாக நீ தெரிந்து கொள். எல்லோரிடமும் பழக வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் தூக்கி தலையில் வைத்து சுமக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும். தினம் தினம் விடியும் பொழுதில் எப்படி தேதிகளை கிழித்து எரிகிறாயோ அதுபோல கவலைகளையும் கிழித்து எரிந்துவிட்டு ஒவ்வொரு நாளும் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நீ நிம்மதியோடு வாழ பழகு. உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்ல மனநிலையோடு வாழ பழகு. அது போதும். எதிலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கே என்று நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையையும் நீ நிச்சயமாக மாற்றி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திட்ட இந்த புதிய வாய்ப்புகளை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என்றும் உனக்காக நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களிலும் இந்த தெய்வத்தின் அன்பு நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களின் மீது ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. ஆசை ஆசையாக உன் தாய் சொல்ல வந்த விஷயம் இதுதானே. நாளைய தினம் பிரதோஷத்தினுடைய நேரம். என் குழந்தையை, நிச்சயமாக எல்லாமுமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் தானே நீ இயங்கிக் கொண்டிருக்கிறாய். எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் மாறும் என்ற எண்ணத்தில் தானே என் பிள்ளை நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உன் ஓட்டத்தை நிறுத்திவிடாதே. மாறுகிறதோ மாறவில்லையோ ஒருபோதும் நீ ஓடுவதை நிறுத்திவிடாதே. நீ நின்று விட்டால் உன்னை அப்படியே சோதித்துவிட ஒரு கூட்டம் உன்னை சுற்றி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக வேண்டி இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்.
எதிலும் கலங்கி நிற்காதே. எந்த நிலையிலும் வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிலைத்திருக்கும் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும். நல்ல நேரத்தை உனக்கே என்று எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எல்லாமுமாக உனக்கு இந்த தெய்வம் துணையிருந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே யோசித்து யோசித்து கலங்குவதை விட நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ நன்மதிப்போடு இருந்து விட்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கை நல்லபடியாக கரை சேர்க்காமல் போகாது என்பதனை புரிந்து கொள். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தருகின்ற இந்த நம்பிக்கை இனி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் மறந்து விடாதே. பிரதோஷ நேரத்தில் நந்தி தேவரினுடைய அருள் உனக்கு கிடைக்க பெற வேண்டும் என்று விதியாகும் பொழுது யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் எந்த ஒரு உண்மைகளையும் நிச்சயமாக விட்டுவிட முடியாது. என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு மாறிவிடும் என்பதில் நான் சொன்னது போல ஒரு அற்புதமான விஷயம் நாளைய தினம் உனக்கு நடக்கப் போகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காரணத்தோடு தான் இங்கு எதுவும் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொன்னது போல பிரதோஷ நாளில் நந்தி தேவரினுடைய அருளையும் சிவபெருமானினுடைய அருளையும் பெற வேண்டி நீ எடுத்து வை ஒவ்வொரு முயற்சியையும். அவர்களிடத்தில் நீ ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டால் இல்லை என்று மறுக்காமல் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் நீ ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் அல்லவா, நீ விரும்பி நிற்கின்ற ஒரு விஷயம் அல்லவா, நீ வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு விஷயம் அல்லவா. அப்படியானால் அதை உனக்கு தரமாட்டேன் என்று ஒருபோதும் அவர்களால் சொல்லிவிட முடியாது. உன்னோடு துணையிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே இனிமேலும் என் பிள்ளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். நடக்கும் அத்தனையிலும் உனக்கு வெற்றி என்ற ஒரு விஷயத்தை அம்மா பரிசாக கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். நந்தி தேவரிடத்தில் ஒரு விஷயத்தை நீ வேண்டுதலாக வைக்கும் பொழுது அவர் அதனை சிவபெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார். உனக்காக அவர் சிபாரிசு செய்வார். நிச்சயமாக நந்தி தேவரிடத்திலிருந்து ஒரு வேண்டுதல் அவரை தேடிச் செல்லும் பொழுது அந்த வேண்டுதல் முதலாவது வேண்டுதலாக அந்த இடத்தில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் அது சரியாக உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே என்றுமே உனக்கு உருவாகட்டும். நல்ல விஷயங்கள் என்றும் உன் வாழ்க்கையாக மாறட்டும். உனக்கு நடப்பதில் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கு வெற்றியை உருவாக்கி கொடுப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையும் மாறும், எதுவும் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் இனி ஒட்டுமொத்தமான விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் எதிலும் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனை அதிசயத்தையும்
நல்லபடியாகவே நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் யோசித்து என் பிள்ளை கலங்காதே. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் வேண்டும். உனக்கான புரிதல் ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக வேண்டும். எதிர்பார்ப்பது எல்லாமும் உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஓம் நந்தீஸ்வராய போற்றி என்று விடியலில் சொல். மாலை நேரம் அவரை வணங்கச் செல். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.